வணக்கம். போன வீக்கெண்ட் கருப்போட சேர்ந்து ரிலீஸ் ஆன படம் இது. ஆனால் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். படத்துடைய பேர் சட்டென்று மாறுது வானிலை. ஓப்பன் பண்ணால் ஹில் ஸ்டேஷனில் ரிசார்ட்டில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ரூமில் இருக்காரு ஜெய்யோடைய வைஃப் தான் மீனாட்சி கோவிந்தராஜன். மீனாட்சியை தேடி அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வராங்க. ஆனால் அவங்க ரூமில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஜெய். ஆனால் மீனாட்சியோடைய திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் இருக்குது. ஸோ ஜெய் தான் அவங்களை என்னமோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. விசாரிக்கிறாங்க. கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் யார் ஆதரவும் இல்லாமல் வளர்ந்த ஜெய் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எதேச்சியா மீனாட்சியை ஒரு நாள் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே லவ் பண்ணுறாரு. அவங்க ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. அந்த மினிஸ்டர் தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள வேற ஒருத்தருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி தர ஐடியாவில் இருக்காரு. தென் வில்லன் கருடாராமுடைய என்ட்ரி. அவர் செயின் ஆஃப் ரிசார்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு இந்தியா முழுக்க. அங்கே தங்குற கப்புள்ஸை அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அந்த இன்டிமேட்டான மூமெண்ட்ஸை இன்டர்நெட்டில் பல கோடி ரூபாய் காசுக்காக விற்கிறாரு. ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுற இந்த ட்ராக் எல்லாம் எங்கே மீட் ஆகுது, ப்ரெசன்ட் டேல ஜெய் மேலே ஏன் போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு, மீனாட்சிக்கு என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த சட்டென்று மாறுது வானிலை. ஐ ஆம் கம்மிங். திடீர் தளபதி. தமிழ் சினிமாவுடைய முக்கியமான பிரச்சனை நடிகர்கள் சம்பளமா, இல்லை டெலிகிராமா, இல்லை தமிழ் பிளாஸ்டர்ஸா, கேண்டீன் ஃபுட்டோடைய அதிக விலையா, மாலில் பார்க்கிங் கொள்ளையா நிறைய பேசிட்டு தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்குது, அது ரைட்டிங். இங்கே ரைட்டர்ஸ்னு தனியாக இன்னும் ஒரு இனம் பெருசாக வளரவே இல்லை. ஏன்னா வர முக்கால்வாசி ரைட்டர்ஸுக்கு இயக்குனர் ஆகணும்னு ஆசை. இயக்குனர் ஆகணும் அப்படின்னு வரவங்களும் ரைட்டர் வேலை யார்கிட்டையும் நம்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இன்செக்யூரிட்டியில் இருக்காங்க. இது இல்லாமல் ரைட்டர்ஸுக்கு சரியான சம்பளம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதனால் நிறைய நல்ல கதைகள், அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி கதைகள் ரொம்ப சுமாரான டைரக்ஷனால சுத்தப்பலாக இருக்குது. 2-3 படங்களுக்கு நான் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பேர் அடிக்கடி நீங்கள் டேரக்டர் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஸ்டாண்டர்டான பதில், ரைட்டிங் வேறு, டைரக்ஷன் வேறு, ரெண்டுமே டோட்டலாக வேறு வேறு ஸ்கில். ஸோ எனக்கு டைரக்ஷன் பண்ணுற ஆசையோ ஆர்வமோ இல்லை அப்படிங்கிறது தான். இந்த படத்தோட இயக்குனர் பாபு விஜய், ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு படத்தோட ரைட்டர் டைரக்டர் ரெண்டுமே இவர் தான். ஆன் பேப்பர் செம்ம சாலிடான நிறைய ஐடியாஸ் இருக்கிற படம் இது. ரகசிய கேமரா வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற வில்லன், லேப்டாப் திருடுற ஒரு கேரக்டர், ஐடியில் வேலை செய்கிற ஹீரோ, இப்படியான கேரக்டர்ஸ் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேவை கிரியேட் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஹீரோ அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுற சிக்கல்கள், அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட விதம், ஹீரோவுடைய சடன் பிஹேவியரல் சேஞ்ச், அதுக்கான காரணம், கிளைமேக்ஸ் ரிவீலில் முன்னாடி இருந்த சில இன்கன்சிஸ்டன்சிஸ்க்கு கிடைக்கிற கிளாரிட்டி, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக கேரக்டர்ஸ் என்ன மாதிரியான புக்ஸை படிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை ஹிண்ட் பண்ண விதம். ஸோ ஒரு ஸ்டோரி நரேஷனாக கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை இந்த கதை கொடுத்துருக்கும். ஆனால் பிலோ பார் ஸ்டேஜிங்னால, மேக்கிங்னால தான் இந்த படம் பயங்கரமாக சஃபர் ஆகுது. கதை கோர்வையாக தெரிஞ்சாலும் திரைக்கதை கண்ட்ரைவ்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நடக்கணும்னு இந்த கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் அதெல்லாம் கோ இன்சிடென்ஸாக தெரியறது தான் முக்கியம். ஆனால் நடக்கிறத நம்புறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெக்னாலஜினால் இருக்கிற தட்டை இயக்குனர் சொல்ல நினச்சிருக்காரு, நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் கிரிப்டோகிராஃபிக் சாஃப்ட்வேர் மூலமாக டார்க் வெப்பில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், ஆர்கானிக் லைவ் செக்ஸ், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது எதையுமே நம்மளால சீரியஸாக எடுத்துக்க முடியல. வில்லன் கூட டீல் பேச வராரு ஒரு ஃபாரினர். ஆனால் அந்த கட்டபொம்மன் படத்தில் பிரிட்டிஷ் ரூலர் வருவார் இல்லையா, அவர் மாதிரி தமிழ் பேசிட்டு இருக்காரு. வர 2 சீன்லையும் ஒரே காஸ்டியூமில் வராரு. ஹெவியான டிராமாவுக்கு நடுவில் இன்சென்சிட்டிவாக சில காமெடிக்கெல்லாம் வருது. இந்த படத்தை சீரியஸாக எடுத்துக்க முடியாமல் இருக்க இதெல்லாமும் சில காரணங்கள். ஹீரோயினோட அப்பா வச்சு ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறாங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுறாங்க. அந்த கேரக்டர் ஒரே ஒரு சீனில் திடீர்னு ஜாகிங் போகிற மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வராரு. மற்றபடி அந்த கால தமிழ் சினிமா டாக்டர்ஸ் வெள்ளைக்கோட்டு, கழுத்தில் ஸ்டெத்தோட சுற்றுற மாதிரி படம் முழுக்க ஒரே கெட்டப்பில் ஒரே ட்ரெஸ்ஸிங்கில் இருக்காரு. ஸ்டீரியோடைப் பண்ண வேணான்னு ஒரு ஆக்டரை, ஒரு கேரக்டரோட நேச்சரை மாற்றிருக்காங்க. அகைன் நல்ல ஐடியா தான், ஆனால் அதில் கன்சிஸ்டன்சி இல்லை. அந்த கேரக்டரும் கதைக்கு வாக்கா தெரிஞ்சிடறாரு. ஏன்னா அவர் அந்த ஒரு சீனில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ண மட்டுமே அவரோட அந்த நேச்சர் மாறிடணும். மற்றபடி அவர் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளைமேக்ஸில் ஹீரோவுடைய பிளானும் ஸ்மார்ட்டாக தெரிஞ்சாலுமே கூட ரகசிய கேமராவை பற்றின கதை எழுதிட்டு சிசிடிவி கேமராக்கள் பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை. சரி, இது சிசிடிவி கேமராக்கள் இல்லாத உலகம் அப்படின்னு வச்சுக்கலான்னு பார்த்தா கூட கிளைமேக்ஸில் சிசிடிவி கேமரா வச்சு ஒரு விஷயம் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ இப்படி ரொம்ப வளைச்சு எழுதப்பட்டிருக்கு இந்த கதை, திரைக்கதை. சிச்சுவேஷன்லையும் சரி, கேரக்டர்ஸோட பிஹேவியர்லையும் சரி, கண்டினியூட்டியே இல்லை. ஒருவேளை அதனால தான் இந்த டைட்டில் வச்சாங்களா என்ன அப்படிங்கிறது புரியல. மோர் ஓவர் இதெல்லாம் ரொம்ப அமெச்சூரான ஒரு மேக்கிங்கில் சொல்லப்பட்டிருக்கும் போது அது படத்துடைய அப்பீலை கெடுக்குது. ரிச்சர்ட் எம் நாதன் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதே நம்ப முடியல. ஏன்னா விஷுவலாக ஒரு ரொமான்டிக் த்ரில்லருக்கான ஃப்ளேவரே படத்தில் இல்லை. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் பிஜிஎம் ஓகே, சட்டென்று மாறுது வானிலை ஒரு மெலடி கேட்க நல்லா இருந்துச்சு. பப் சாங்லாம் எந்த விதத்திலும் இந்த படத்துக்கு தேவைப்படவே இல்லை. அதுவும் ஹீரோயின் அம்மா இறந்து போன அடுத்த சில சீன்ஸ்லேயே அவங்க ஏன் பப்புக்கு வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியல. ஜெய்யா விஜய்யா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஜெய். படத்தில் முக்கியமான விஜய் ரெஃபரன்ஸே இவருடைய நடிப்பு தான். ஏன்னா அவ்வளோ தூரம் மிமிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி போஸ்டர், டைலாக்லாம் வேறு வச்சிருக்காங்க. அது இந்த கதைக்கெல்லாம் எந்த விதத்தை ஹெல்ப் பண்ணுறதுன்னு புரியல. மீனாட்சி கோவிந்தராஜன் ஒரு டெம்ப்ளேட் உள்ள பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. யோகி பாபு ஜெய்யை கலாய்க்கிற 1-2 மொமெண்ட்ஸ் நிஜமாவே செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரெய்லர்லேயும் இருக்குது. வந்துட்டாரு திடீர் தளபதி அப்படின்னு சொல்கிறது, ஆளாளுக்கு கையில் காப்போட வந்துட்டானுங்க, பனையூருக்கு போய் நடிக்க கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறது, இப்படி ஒரு சில மொமெண்ட்ஸில் நல்லாவே சிரிக்க வச்சிருக்காரு யோகி பாபு.
ஆதித்யா கதிர், சத்யன், ஸ்ரீமன் உள்ளிட்ட நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. வழக்கமான வில்லனா கருடாராமும் வராரு. ஆனால் எனக்கு இந்த திடீர் தளபதி டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த சட்டென்று மாறுது வானிலை நல்ல ஐடியாஸ் நிறைய இருந்தாலும் அது ஆர்கானிக்காக ஒரு ஸ்க்ரீன் பிளேல இல்லைங்கிறதுனால ரொம்ப சுமாரான படமாகவே முடியுது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த படத்துடைய தீம் சில காட்சிகளுக்காக என்னுடைய பார்வையில் இது UA கூட இல்லை, ஜஸ்ட் 16+க்கான படம்.